இந்த ரோகிணி இந்த சிந்தாமணி ரெண்டுமே ஃப்ராடு, எல்லாத்துக்கும் ஆதாரம் இங்க இருக்கு அப்படின்னு வந்து இப்போ மீனா ஒரு அதிரடியான ஒரு திருப்பத்தை கொடுக்க கம்பி எண்ணிட்டு இருக்க விஜயாவோட வாழ்க்கையில வந்து என்ன மாதிரி ஒரு மாற்றம் வரப்போகுதுங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் இது. அதிரடியான பல திருப்பங்களை ரோகிணியாலையும் சிந்தாமணியாலையும் வந்து அடி வாங்கி சின்ன பின்னமாக போறாங்க விஜயா. அதுக்கான முதல் படி எங்க ஆரம்பிக்குதுன்னு வந்து பார்த்தா இப்போ வீட்டுக்கு நேராக கிளம்பி சிந்தாமணி வீட்டுக்கு போறாங்க. இங்க இருந்து எல்லாரும் ரெண்டு கிளம்பி போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்தாமணி வாங்க உங்கள் அம்மாவும் பையனும் வந்துட்டாங்கன்னாங்க வீட்டுக்கு, வாமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சிந்தாமணி கூப்பிட்டு போக அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க ரோகிணியோடைய அம்மா ரோகிணி கிட்டக்க நான் இப்போ தான் போய் அந்த முத்துவையும் முத்துவோட அப்பாவையும் போய் பார்த்து காலில் விழுந்துட்டு வந்திருக்கேன், அவங்க மனசு மாறினா கூட பரவாயில்ல அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து நீ எதுக்கும் அங்கெல்லாம் போனேன் அப்படின்னா என்னடி பண்ணுறது, தப்புக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு சரி பண்ணணும்ல, இவங்கெல்லாம் தான் கொஞ்சம் நல்லவங்க மனசை தான் மாற்ற முடியும் அப்படின்னு வந்து பேசி உன் மாமியாட்டெல்லாம் நான் போனால் என்னை கொள்ளுவாங்க அவங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுது இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கம்மா, ஒரு சூப்பரான ஐடியா ஒன்று கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. என்ன ஐடியா அப்படின்னு வந்து பார்த்தா டக்குன்னு வந்து வீடியோவை காமிக்கிறாங்க. ரோகிணியோடைய மாமியாரை தூக்கி உள்ளே வைக்க போகிறோம், உள்ளே வச்சு அவங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுத்து கடைசியில் அவங்களே வாழ்க்கையே வெறுத்து போய் கடைசியில் வந்து இப்போ ரோகிணியை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறோம் அப்படின்னு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. ரோகிணி நான் ஒன்று சொல்கிறேன் கல்யாணி, இது மட்டும் கண்டிப்பாக வேணாம் கல்யாணி, ஏன்னா வந்து ஏற்கனவே அவங்க கோபமாக இருக்காங்க, அம்மாவை கொண்டு போய் ஜெயிலில் வச்சா ஏற்கனவே அவன் புருஷன் வந்து அம்மா பிள்ளை, அவன் கண்டிப்பாக அதை வந்து உங்களை ஒன்று ரொம்ப வெறுத்துருவார் மாப்பிள்ளை அப்படின்னா வந்து இந்த பாருமா எனக்கு வேறு வழி தெரியல, என் அத்தையை என்னை ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, அத்தையை தூக்கி ஒரு பயம் காட்டினா மட்டும்தான் உள்ள வைக்க முடியும், இல்லை அப்படின்னா அவங்க சீக்கிரமாவே வந்து இன்னொரு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து என்னடி சொல்ற அப்படின்னு இவங்க ஷாக் ஆகியிருக்காங்க. ஆனாலும் இது வேணான்னு சொன்னாலும் கேட்காம வந்து அவங்க கோபத்தில் இருக்காங்க, அப்படிதான் பேசுவாங்க, மாப்பிள்ளைக்கு உன் மேல காதல் இருக்குல்ல அவர் சரியாயிடுவார்னு சொன்னாலும் இவங்க கேட்கல. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்போ வந்து விஜயாவுக்கு ஒரு ஆப்பை இவங்க கொடுக்க, ஆனா இவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய ஆப் ஒன்று வரப்போகுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க இப்போ சிந்தாமணியும் விஜயா இந்த பக்கம் ரோகிணியும் சேர்ந்து அப்போ ஐடியாஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எல்லாத்தையும் பேசிட்டு சரி ஓகே இப்போ வந்து அடுத்த கட்டமாக உனக்கு என்ன முடிவுங்கிறத பார்க்கலாமா அப்படிங்கும் பொழுதே வந்து திடீர்னு மனோஜ் கால் பண்ணுறாரு. மனோஜ் கால் பண்ணிட்டு கொஞ்சம் உடனே கடைக்கு வா, ஷோரூமுக்கு வா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு உடனே வந்து இவங்களுக்கு அப்படியே சிந்தாமணி முகமெல்லாம் கருத்துருச்சு, சேர்ந்துருவானுங்களோ அப்படின்ட்டு எதுக்கும் பார்த்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. அனுப்பிடும் பொழுதே வந்து நேராக கிளம்பி ரோஹிணி அங்கே ஷோரூமுக்கு போனால் ஷோரூமுக்கு வந்துட்டு மனோஜ் உனக்கு எனக்கு தெரியும் மனோஜ், உன்னால் நான் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தெரியும் மனோஜ், சாரி மனோஜ் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் சொன்னதெல்லாம் போய் தான், ஆனால் நம்ம வாழ்க்கை உண்மை மனோஜ், நான் மேலே வச்சிருக்க காதல் அன்பெல்லாம் உண்மை அப்படின்னு வசனமாக பேசிக்கிட்டு இருக்க நிறுத்து அப்படிங்கும் பொழுதே டக்குன்னு வந்து பார்த்தா இந்த பக்கம் வந்து விஜயா வந்து நிற்கிறாங்க. என்ன என் பிள்ளைகிட்ட பேசி அப்படியே அவங்க கூட ஒட்டிக்கலான்னு பார்த்தியா, உன்னை அதுக்கெல்லாம் கூப்பிடல, நீ எங்கே போனால் எங்கே இருக்கனே தெரில, இருக்கியா சித்தியானே தெரில, அதனால தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்தா அப்படின்னு மூஞ்சியில் விட்டறிகிறாங்க. பார்த்தா டிவோர்ஸ் நோட்டீஸ், உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு கைது போட்டாச்சு, நோட்டீஸ் அனுப்பியாச்சு, இந்த நோட்டீஸ் இப்போ என்ன பண்ணுற கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்ரு அப்படின்னா வந்து அதெல்லாம் முடியாது, நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்க. நீ கையெழுத்து போடாட்டி நீ ஒரு பெரிய ஃப்ராடுங்கிறத நாங்கள் கொண்டு போய் சொல்லுவோம், போய் சொல்லி கடைசியில் கோர்ட்டில் சொல்லி என் பிள்ளைக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி தரப்போகிறேன், அவ்வளோதான் அதான் நடக்க போகுது, ஒழுங்காக இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துரு, இல்லை அப்படின்னா அவ்வளோதான் கோர்ட்டில் பார்ப்போம் அப்படின்னோடனே சரி நான் போட மாட்டேன் அப்படின்னு அவங்க கோவமாக கிளம்பிடுறாங்க. கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டு சிந்தாமணி கிட்டக்க இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி அழுத உடனே வந்து இப்போ சிந்தாமணி இதைத்தான் நான் சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன், அவங்கெல்லாம் வந்து திருந்த மாட்டாங்க, அவங்க வந்து என்ன பெருசா நீ போயிட்ட சின்னதாக போய் தானே சொன்னேன், இதை இந்த வீடியோ எடுத்திருக்கோம்ல அந்த வீடியோவை கொண்டு போய் கொடுத்து இந்த கேஸ் என்ன பண்ணலான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமாக கிளம்பி சிந்தாமணி தெரிஞ்ச போலீஸை போய் பாருன்னு அனுப்பி விடுறாங்க ரோகிணியை. ரோகிணி நேரம் அங்கே கிளம்பி போய் வந்து என் மாமியார் என்னை கொடுமைப்படுத்தி என்னை அடித்து என்னை வந்து துன்புறுத்தினாங்க, வேணே வரதட்சணை கேட்டு தான் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் ஷோர்ஸில் நடந்த அதே மாதிரி இங்கே இவங்களும் வேற பொய் மேலே பொய்யா சொல்லிட்டு தான் பக்கம் இருக்கிற பொய் எதையுமே வந்து சொல்லவே இல்லை, சொல்லாமல் வந்து இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா உடனே அவங்க நேராக கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இப்போ வந்து விஜயா உட்காந்து புரோக்கரை கூப்பிட்டு வச்சு என் பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணாக காமிங்க அப்படின்னா எல்லாருமே அவங்க காமிக்கலாம் டிவர்ஸி, அதுக்கப்புறம் வந்து கல்யாணமாகி குழந்தை இருக்கவங்க கணவர் இறந்தவங்க அப்படின்னு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. காமிக்கும் போது ஏன் கல்யாணம் ஆகாத பொண்ணலாம் இல்லையா அப்படின்னா இல்லை உங்க பையனுக்கும் வயசாயிடுச்சு, அவருக்கும் கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுலாமா அப்படிதான் கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது, கல்யாணமே ஆகாத பொண்ணை தான் என் பிள்ளை கட்டி வைப்பேன் நான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே உள்ளார வராங்க போலீஸ். ஸோ போலீஸ் உள்ளார வந்து அப்படியே விஜயா அப்படி வந்து நீ தானே விஜயா பாமா ஜீப்ல ஏறு அப்படின்னா எதுக்கு என்னதுக்கு அப்படின்னு இந்த பக்கம் மீனாலேருந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க. கேட்கும்பொழுது இந்த பாருமா
உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்தி வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணி அடித்து தூக்கி போட்டிருக்க, எல்லாம் தெரியும் எங்களுக்கு, வா அப்படின்னு தரதரன்னு இழுத்த உடனே வந்து என்ன ஆதாரம் இருக்குது, எங்கள் அத்தை அப்படிலாம் பண்ணல அப்படின்னு மீனா வந்து பேசும்பொழுது டக்குன்னு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. வீடியோவை காமிச்சா வீடியோவில் தூக்கி போட்டதெல்லாம் இருக்கு. அப்போவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஐயோன்னு இவங்க புலம்பிட்டு இருக்கும் போதே உங்களை தரன்னு இழுத்து ஜீப்பில் ஏற்ற பயந்துகிட்டே போகிறாங்க. ஐயோ என்னை காப்பாற்றுங்க. மனோஜுக்கு வர ஷோரூமில் இருக்காரு, இந்த பக்கம் முத்து சவாரியில் இருக்காரு. உடனே வந்து இப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கால் பண்ணிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதில் யார் பக்கம் தப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு புரிஞ்ச உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு போகிற வரல ஆட்டோக்காரர் அவங்க பைக்லேயே வந்து போகிற வேண்டிய இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க. எங்கே போனாங்கிறது தான் இப்போ கடைசியில் வந்து ரோகிணிக்கு கிடைக்க போகிற ஷாக்கான ஒரு இது. ஸோ இப்போ அங்கே நேராக கிளம்பி போயிட்டு இப்போ ஸ்டேஷனுக்குள்ளார நுழைஞ்ச உடனே வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க விஜயா. முத்துவும் ஓடி வராரு. ஓடி வந்துட்டு அம்மா அப்படின்னு வந்து பார்த்தா என்ன பிடிச்சி இந்த உட்கார வச்சிட்டாங்கடா, என்ன உள்ள தூக்கி போட போறேங்கிறாங்கடா, 7 வருஷம் ஜெயில் கிடைக்கும்லாம் பேசுறாங்கடா, எனக்கு என்ன பண்றதுனே புரியலடா அப்படின்னு அவங்க அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னம்மா இங்க சத்தம், பண்றதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க நீ அப்படின்னு வந்து பேசிட்டு வந்து இது பண்ணும்போது எங்க அம்மா அப்படிலாம் பண்ணல, அவங்க ஒன்றும் கொடுமைலாம் பண்ணல அப்படின்னா அந்த பொண்ணை போட்டு அடிச்சிருக்காங்க, அந்த பொண்ணை வெளில தூக்கி போட்டிருக்காங்க, வீடியோ ஆதாரமே கிடக்கு அப்படின்னா வந்து அந்த பொண்ணு செஞ்சது அப்படி அப்படின்னா அந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு, அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு தானே, என்ன நீ தான் அந்த புருஷனா அப்படின்னா இல்லை அது எங்கள் அண்ணன், அது என் அண்ணன் ஒய்ஃபுங்க அப்படின்னா அது உங்கள் அண்ணனே வர சொல்லு, அந்த ஆள் மேலே தான் கேஸை போடணும், ஆனால் இப்போதைக்கு இந்த பொண்ணு இவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே மீனா உள்ளார வராங்க. மீனா உள்ளார வந்துட்டு மேடம் எங்கள் அத்தை எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னா, ஓ நீயும் மருமக தானம்மா, உன்னையும் அப்படி தானே அவங்க பேசுவாங்க அப்படின்னா, அது எங்கள் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் பேசுவோம் இது பண்ணுறதெல்லாம் இருக்குது, ஆனால் அவங்க அந்த மாதிரி வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைலாம் பண்ணலை அப்படின்னா என்னம்மா என்ன ஆதாரம் இருக்குது அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னா, இந்த பொண்ணு ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு, ஏற்கனவே கல்யாணமானதை மறைச்சிட்டு பேரை மறைச்சி மலேசியாவிலேருந்து வந்தேன்னு சொல்லி தான் இங்கே வந்துச்சு அப்படிங்கும்பொழுது இந்த பொண்ணை இது என்னது சும்மா இதை புதுசாக கதையை கட்டிகிட்டு இருக்கியா அப்படின்னா வந்து டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து ப்ளே பண்ணுறாங்க. ப்ளே பண்ணால் வந்து ரோகிணியோடைய அம்மா அவங்க எல்லா உண்மையையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லி வந்து ஏன்னா வந்து இப்போ நேராக மீனா அவங்க வீட்டுக்கே கிளம்பி போய் உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்கு கொஞ்சமாச்சும் வந்து மனோஜ் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது ஒழுங்காக எங்கள் அத்தைகிட்ட நடந்துக்கிறது தான். இப்படிலாம் கேஸ் போட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்கள பற்றி எல்லாத்தையும் நாங்கள் வேறு வழியிலையாச்சும் ப்ரூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து வித்யா மாதிரி ஆட்கள்லாம் வச்சு நம்ம கோர்ட்லேயே ஏற்றி ப்ரூவ் பண்ணிடுவோம்னு சொன்னதுனால பயந்து போய் அவங்க இந்த கேஸ் வேணாங்கிறதுக்காக வீடியோவை பேச அந்த வீடியோவை போட்டு காமிச்சு பார்த்தீங்களா அவங்க அம்மாவே வந்து சொன்னது தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு கடைசியில் வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த பொண்ணு ஒரு ஃப்ராடு, இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா சிந்தாமணின்னு ஒருத்தாங்க, அந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணது அப்படின்னு விஜயா ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஷாக் ஆகி வந்து வீடியோ எடுத்ததே அவங்க தான், எல்லாம் பிளான் பண்ணி ஏதோ வந்து எங்கள் சொத்தை அபகரிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறலாம் சொன்ன உடனே வந்து ஏமா இவ்வளோ பெரிய கேவலமான ஃப்ராடாமா நீ அப்படிங்கும் போதே வந்து பார்த்தா அந்த போலீஸ் யார் அப்படின்னா மனோஜ் வந்து ரோட்டில் பிரச்சனை பண்ணார் அந்த போலீஸுக்கு தான் அவங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நான் சொன்னேன் ரோகிணி, அந்த ரோகிணி இவங்க தான் என் அண்ணி அப்படின்னா, ஓ ஏற்கனவே எனக்கு தெரியுமா உன்னை பற்றி அப்படின்னு வந்து சொல்லி இப்போ அதிரடியான ஒரு திருப்பமாக கடைசியில் வந்து இப்போ விஜயா காப்பாற்றப்பட்டு சிந்தாமணி சிக்கனா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது, இல்லை கொஞ்ச நாள் வந்து விஜயா கம்பி என்னட்டும் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய மற்ற ப்ரொடிக்ஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை இன்னும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.